வால்பாறை தொகுதியில் நம்முடைய அருமையன் லட்சுமண் சிங் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் உங்களை நம்பி. அப்படிப்பட்ட அருமையான வேட்பாளர், பழைய கட்சிக்காரர், அவருக்கு விவரம் தெரிந்தவர், இந்த தொகுதியிலே அறிமுகமானவர். ஆக அப்படிப்பட்ட நல்ல வேட்பாளர் என்றைக்கும் உங்களை சந்திக்கலாம். நீங்கள் நம்முடைய சாதனைகளை சொல்லி, திமுக அரசுடைய வேதனைகளை சொல்லி, நாம் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன குழந்தைகள் வீணா போயிரு. இந்திக்காரன் இல்லைன்னா மம்டி எடுக்கிற கால் இல்ல. அந்த அளவுக்கு கைகால் நடுக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டானுங்க இந்த திமுக, பாலா போன திமுக காரங்க. அவங்க அப்ப கொஞ்சம் அறிவாளி, திருடினாலே கொஞ்சம் விஞ்ஞான முறையில திருடிட்டு டெல்லி கூட நல்ல உறவு வச்சுட்டு ஆத்துல வந்தா தானே என்ன ஒரு நலத்திட்டம், ஒரு சின்ன நலத்திட்டத்தை வச்சு அது விளம்பரம் தான் பண்றாங்க, அது அடிமட்டு மக்களுக்கு வந்து சேர்றதில்லை. இது நம்மளுக்கு நீங்க எல்லாம் மக்கள் எல்லாம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது இந்த ஆட்சி வந்து விளம்பர ஆட்சியாத்தான் இருக்குது ஒழிய புரிதல் கிடையாது. எதுவுமே எந்தெந்த மக்களுக்கு எது செய்யணுங்கிற அந்த புரிதலே கிடையாது. அவர்கள் கஸ்தூரி வாசக முன்னாள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் பொழுது எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக கொடுத்திருந்தார்கள். அதையெல்லாம் மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக படித்தவர், பண்பாளர், ஒரு சின்ன ஊழல் குற்றச்சாட்டுகளும் இல்லாத அன்பானவர், பண்பானவர், ஒரு பள்ளியை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய வேட்பாளர் அவர்கள் வந்து உங்களுக்காக உழைக்கக்கூடிய அண்ணன் லட்சுமண சிங் அவர்கள் இங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து பிறந்து இன்னைக்கு வருஷத்துக்கு 1000 குழந்தைகளுக்கு வந்து நோட்டு புத்தகம்